ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தட்டை அறுக்கலான்ட்டு தான் உள்ளே போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அந்த கொட்டை வேலையும் ஓரளவுக்கு முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு. அதையும் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போது குச்சிக்காடு களை வெட்டுற வேலை இருந்ததுனால நாங்கள் அங்கே போயிட்டதுனால இங்கே எங்களால் வேலையை முடிக்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா கீழேயும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் கீழேயும் ஆக்சுவலாக அந்த பேனல் ஷீட் வச்சு கீழேயும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நடுவில் பார்த்திங்கன்னா இங்கே வலை கட்டிட்டோம். ஏன்னா கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும். பேனல் ஷீட்டு கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. அதாவது அந்த ஷீட் போட்டாலும் ஹீட்டாக தான் இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பேனல் ஷீட் வச்சே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே வந்து பாருங்கள் மண் வச்சு போட்டிருக்காங்க. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு வச்சும் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேப் இல்லாமல் இந்த ஷீட் வரைக்குமே கேப் இல்லாமல் சிமெண்ட்டு போட்டு அடைச்சிடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இதில் தான் கேட் செட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லென்த்தில் ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் ஏதாவது உள்ளார எடுத்துகிட்டு போகிறதுக்கு வைக்கிறதுக்கு கூடையெல்லாம் உள்ளார எடுத்துகிட்டு போகலாம். அதனால் இந்த லென்த்துக்கு கேட்டு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலாக இது உள்ளார தான் ஆட்டுக்கு வந்து தட்டை இருக்கலான்னு போயிட்டுருக்கேன். அதாவது இப்போ தண்ணி இல்லாமல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் காயிற ஸ்டேஜில் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் அவுத்தியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாம் தலையெல்லாம் பழுத்து கொட்டுது. தண்ணி எங்கள் பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை. அதாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட ஓட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் கோழியெல்லாம் உள்ளாரே இருக்குது. அதாவது குஞ்சித்த கோழியெல்லாம் உள்ளாரே அடைச்சிருவோம். இந்த பெரிய கோழி சேவல் பெரிய கோழிலாம் பார்த்திங்கன்னா இந்த வலையை தாண்டி பாருங்கள் இங்கே மரம்லாம் இருக்குது, மரத்தில் போய் அடைஞ்சிரும். அந்த கோழி கொட்டை போட்டதுக்கப்புறம் தான் பார்க்கணும் உள்ளாரையே அடையுதுங்களா மறுபடியும் வெளியவே போயிடுதா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் மரம் நிறையா இருக்கனால எல்லாம் மரத்தில் போய் எரிக்கும். ஆக்சுவலாக இந்த தட்டு தான் வந்து அறுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். தண்ணி இல்லாதனால பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் காஞ்சி போகிற கண்டிஷனில் இருக்குது. பச்சையாக இருந்தால் நல்லா சாப்பிடும், இது காஞ்சி போய் மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாமே அதாவது தண்ணி கட்டிகிட்டு இருந்தால் நல்லா பச்சையாக இருக்கும், ஆடும் நல்லா சாப்பிடும். எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஏரியாங்க, தண்ணிங்கிறதே இல்லை. எப்படி தான் இன்னும் இந்த 2 மாதம் சமாளிக்கிறது தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.